வணக்கம் நண்பர்களே. காடுகளை அழிக்கிறதுனால ஏற்படுற விளைவுகளை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இதை சுருக்கமாக சொல்லணும்னா, அழகான காட்டில் குடும்பத்தோட வாழ்கிற குரங்கு குட்டி கார்ப்பரேட் செயல்பாடுனால குடும்பத்தை பிரிஞ்சிடுது. அப்போ மிருகங்களை பாதுகாக்கிறவங்க குரங்கு குட்டியை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கு செய்கை மொழியை சொல்லி கொடுத்து சோசியல் மீடியா பிரபலமாக்கிடுறாங்க. இப்படி இருக்க குரங்கு குட்டி காட்டை அழிக்கிற கார்ப்பரேட் கம்பெனியை எப்படி தடுத்து நிறுத்த போகுதுன்ற கலவரமான கதையை ஆஸி வாய்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் படத்தோட விளக்கத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அழகான காட்டில் வாழ்கிற ஆயிரக்கணக்கான மிருகங்களில் ஆஸின்ற பெண் குரங்கு குட்டி தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுதுன்னு யாருக்குமே அன்னைக்கு தெரியலன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஆஸி அவங்க அப்பா அம்மா இருக்க இடத்த விட்டு பட்டாம்பூச்சியை பிடிக்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல 2-3 குரங்குங்களை கீழே தள்ளி விட்டு ஏகப்பட்ட கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பட்டாம்பூச்சி ஆத்துல இருக்க முதல மூக்குல வந்து உக்காருது. அது தெரியாம வந்த ஆஸிய டப்புன்னு கடிச்சு தின்றலாம்னு முயற்சி பண்ணும்போது முதலையே கதிகலங்கி போற மாதிரி ஒரு குத்த விடுது ஆஸியோட அப்பா. அடுத்து முதல கிட்ட உன் சைஸுக்கு வேட்டையாடுன்னு மிரட்டி சொல்லிட்டு ஆஸியை கூட்டிட்டு போகுது. அங்கிருந்து குடும்பத்தோட தங்கி இருக்க மரத்துக்கு வந்ததும் அது காதோரமா அழகா ஒரு பூவை வச்சுட்டு இனிமே இப்படி தனியா எங்கேயும் போகக்கூடாதுன்னு அறிவுரை சொல்றாங்க அப்பாவும் அம்மாவும். அதுக்கு கியூட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததும் இதை திட்ட கூட முடியலையே பாருன்னு வருத்தப்படுறாங்க. அப்போ ஆஸி மறுபடியும் எகிரி குதிச்சு ஓடும்போது உனக்கு பிடிச்ச மாம்பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருன்னு அம்மா காட்டுறாங்க. உடனே திரும்பி ஓடி வந்ததும் 3 பங்கா பிரிச்சு அதுக்கு ஒன்னத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஜானோண்டு இருந்துகிட்டு அப்பா அம்மா கிட்டேயே புடுங்கி தின்னுது. அதை சந்தோஷமா ரசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குதுங்க 3. அப்போ சரியா நடுராத்திரில ஆஸியை தட்டி எழுப்புது அப்பா குரங்கு. என்னடான்னு கண்ணை நும்ட்டினே எந்திரிச்சா காடே பத்தி எரியுது. இப்போ என்ன பண்றதுனே புரியாம முழிச்ச ஆஸியா அப்பாவை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தூக்கிட்டு போதுங்க. அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது என்ன ஆனாலும் சரி ஆஸியை எப்படியாச்சும் காப்பாத்திடணும்னு முழு வீச்சோட செயல்படுறாங்க அப்பா குரங்கும் அம்மா குரங்கும். ஆனா ஒரு கட்டத்துல ஆஸி தனியா விழுந்துருது. இன்னொரு பக்கம் அப்பாவும் அம்மாவும் நெருப்புல மாட்டிக்கிறாங்க. அந்த சமயம் இந்த காட்டை அழிச்ச மனுஷங்க ஜேசிபியால தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. அந்த சேதாரத்துல சிக்காம ஆஸி தப்பிச்சு வந்து மயக்கம் போட்டு விழுந்துருது. அப்போ காட்டு விலங்குகளை காப்பாத்துற 2 பேர் ஆஸியை கவனிச்சு உடனே அதை தூக்கிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஆஸி அவங்கள பார்த்து பயப்படுது. சரின்னு அதை கொண்டு போய் மற்ற குரங்குகளோட விட்டாலும் பழக மாட்டேங்குது. ஆனா தூரத்துல 2 பெரிய குரங்கை கவனிச்சு உடனே அதுங்க கிட்ட போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதும் சோகத்துல திரும்பிடுது. அப்போ வேற வழி இல்லாம அதை காப்பாத்திட்டு வந்தவங்க கொடுத்த பால் டப்பாவை புடுங்கி குடிக்குது. அடுத்ததா அதை மரத்துல ஏற விட்டா நடந்த சம்பவத்தை நினைச்சு பதறி போகுது. அதோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அன்போட வளர்க்குறாங்க. கொஞ்ச நாள்லயே ஆஸி அவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருது. அப்போ இங்க இருக்கவர் டேபை யூஸ் பண்றதை பார்த்து அதுல ஆர்வத்தை காட்டுது. அவங்களும் இது பண்ற சேட்டைகள் எல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ற வேலையை பார்க்கறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் டேபை நோண்ட கத்துக்குது. அப்போ புதுசா 2 குரங்கை எடுத்துட்டு வந்து விட்டதும் அது கூட ஜாலியா விளையாடுது. அது மட்டும் இல்லாம அழகா வரையுது, செய்கை மொழியை வேற கத்துக்குது. அது மூலமா அதோட பேரு ஆஸின்னு சொல்லுது. அப்போ இங்க இருக்கவர் அது கையில ஒரு டிவைஸை மாட்டி செய்கை பண்ணும்போது அது வார்த்தையா வெளிப்படுற மாதிரி செய்ய வைக்கிறாரு. அது மூலமா சிறப்பா அதோட திறமைகளை காட்டி யூடியூப் சேனல்ல பெரிய பேர் வாங்கிடுது. சில வருஷங்கள்லயே புகழ்பெற்ற குரங்கா பேசும் பொருளாகிடுது. இதை பத்தி நியூஸ் சேனல்ல பேட்டி எடுக்கும்போது ஆஸியை எடுத்து வளர்க்குறவங்க அடர்ந்த காட்டுப்பகுதிகளை அழிக்கிறதுனால தான் இந்த மாதிரி குரங்குகள் அனாதைகளாக்கப்படுதுங்க. அதனால காடுகளை நாம பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. சரி, அந்த குரங்க பேச விடுங்கன்னு செய்தியாளர் கேட்க, நான் குரங்கு இல்ல உராங்கூட்டான்றா சொட்ட தலையான்னு சொல்லுது ஆஸி. அதை கேட்டு இது நெக்கில் பிடிச்ச குரங்கு தாப்பான்னு கிண்டல் பண்றாரு செய்தியாளர். சரின்னு வீடியோ காலை கட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தராங்க. அப்போ ஆஸிக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு காட்டுறாரு. அதுல 4K டிஸ்பிளேவோட இருக்க புது டேபும் இந்த கம்பெனி நடத்துற மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டேபை வாங்கி பார்த்த ஆஸி பயங்கரமா சந்தோஷப்படுது. ஆனா கிராணி இந்த டேப் அமிச்சவங்க தான் ஓஸி இருந்த காட்டையும் அழிச்ச கம்பெனின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேபை புடுங்கிடுறாங்க. அதனால ஆஸி செம்ம கடுப்புல கத்துது, இது உனக்கு தேவைப்படாது, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. இது இப்படி இருக்க வேட்டைக்காரன் செட் பண்ணி வச்ச பொரியலை சிக்காம அதுல இருக்க சாக்லேட்டை எடுக்க முயற்சி பண்ணுது ஒரு குரங்கு. அப்போ வேட்டைக்காரன் தொப்பில ஒரு சின்ன இலை பட்டதும் டப்புன்னு உசாராகி துப்பாக்கியை எடுத்து குறி வைக்கிறாப்புல. ஆனா குரங்கு அவர் மேல டப்பாவை தூக்கி போட்டு அழகா சாக்லேட்டை எடுத்துட்டு தப்பிச்சு போகுது. இருந்தாலும் அந்த வேட்டைக்காரன் வெறித்தனமா விரட்டிக்கிட்டே தான் வராரு. அப்போ குரங்கு ஆஸி இருக்க இடத்துக்குள்ள பூந்து வேட்டைக்காரனுக்கு தெரியாம பதுங்கிருது. அவரால் இந்த பகுதியில துப்பாக்கியை பயன்படுத்த முடியாதுன்றதுனால நைஸா நழுவிடுறாரு. இந்த பக்கம் ஓஸி இருக்க இடத்துக்குள்ள பூந்த குரங்கு அது கையில மாட்டிருக்க டிவைஸ் எல்லாம் பார்த்து, நீ மனிதர்களோட செல்லப்பிராணியா வளர்ற பப்பு குட்டியான்னு கேக்குது. ஆமா, அது என்ன இப்போ? சரி, நீ யாரு என்ன ஏதுன்னு கேக்குது ஆஸி. நான் காட்டுல சுதந்திரமா திரியிற குரங்கு, என் பேரு சான்ஸு.
ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து சிக்கிட்டேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் இங்க தங்கிக்கிறேன், யாருகிட்டயும் என்ன காட்டு கொடுத்துறாதீங்கன்னு கேக்குது. அப்போ கிராணி இந்த பக்கமா வர்றதை பார்த்து நைஸா குப்பை தொட்டிக்குள்ள பதுங்கிடுது. அவங்க ஆசி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டா, புது டேபை பிடுங்கி வச்சுக்கிட்டு குசலம் விசாரிக்க வரீங்களா? இங்க ஒன்றும் நடக்கல, நாங்க குப்பையை தான் பெருக்கி வாரிக்கிட்டு இருக்கோம், நீங்க போங்கன்னு சொல்லுது. அதை கேட்டு இதுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே போறாங்க கிராணி. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதும் நைஸா போய் டேப் எடுக்க முயற்சி பண்ணுது ஆசி. அப்போ தெரியாதனமா கண்டதையும் உருட்டினாலும் யாரும் ஏஞ்சிக்க மாட்டாங்க. சரின்னு கஷ்டப்பட்டு அந்த டேபை எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா, காடுகள் செழுமையா வளர நம்ம பாம் ட்ரீயை நட்டு வைக்கணும், அந்த காடுகள்ல இருக்க மிருகங்களை நாம தான் பத்திரமா பாத்துக்கணும், அதுல சில மிருகங்களை நாம தத்தெடுத்து வளர்க்குறோம்னு காட்டுறாங்க. அப்போ ஆசியோட அப்பாவையும் அம்மாவையும் அதுல பாத்துருது. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களான்னு நினைச்சு சந்தோஷப்படுது. சோசியல் மீடியால பிரபலமா இருக்க உங்களுக்கு எங்க இடத்துக்கு வர அரிய வாய்ப்பு, இது தவற விட்டுறாதீங்கன்னு சொல்லி வீடியோவை முடிக்கிறாங்க. உடனே குப்பை தொட்டிக்குள்ள தூங்கிட்டு இருந்த சான்ஸை எழுப்பி என்னை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாதுன்னு மறுத்துட்டு கம்முன்னு போய் படுத்துடுது சான்ஸ். இப்ப நீ வரலனா எல்லாரையும் கத்தி எழுப்பி விட்டுருவேன்னு மிரட்டுது ஆசி. வேற வழி இல்லாம நீ சொன்ன இடத்துக்கு என்னால அழைச்சிட்டு போக முடியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச காடு வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது சான்ஸ். சரின்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புது ஆசி. இதெல்லாம் காட்டு பயணத்துக்கு தேவைப்படாதுன்னு சான்ஸ் எடுத்து சொன்னாலும் எனக்கு இது கண்டிப்பா தேவைன்னு பேகை மாட்டிக்கிட்டு கிளம்பி வருது ஆசி. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி மலையை தாண்டுற இடத்துக்கு வந்து சேருதுங்க. அதுல சான்ஸ் இந்த பக்கம் இருக்க மரத்துல இருந்து அந்த பக்கமா ஈஸியா தாவிடுது. ஆனா ஆசி ஏற்கனவே வெயிட்டான பேகை வேற மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு மரம் விட்டு மரம் வேற தாவ தெரியாது, அதனால முழிச்சுக்கிட்டு நிக்குது. அப்போ சான்ஸ் கிண்டல் பண்ணதும் பட்டுன்னு எகிரிடுது. ஆனா மரக்கிளைய பிடிக்க முடியாம கீழே விழுந்துருது. அப்போ சான்ஸ் அதோட கையை பிடிச்சு காப்பாத்திருது. ஆனா பேக் வெயிட் அதிகமா இருக்கிறதுனால உன்னை தூக்க முடியாது, தயவு செஞ்சு பேக் அவுத்து கீழே போட்டுருன்னு சொல்லுது. ஆசி அதெல்லாம் முடியாதுன்னு மறுக்க, சரி உனக்கு பேக் தானே வேணும், அதுல இருக்க வெயிட்டான பொருள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருது சான்ஸ். கடைசியா அதுல இருந்து டேபையும் எடுத்து கீழே போடும்போது பட்டுன்னு ஆசி அதை பிடிச்சிருது. எக்காரணத்தை கொண்டும் அந்த டேபை மட்டும் எதுவும் பண்ணிடாதுன்னு மிரட்டுது. சரி சரின்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு மேலே தூக்கி விடுது சான்ஸ். இந்த பக்கம் கிராணி ஆசியை எழுப்ப வரும்போது ஆளை காணோம்னதும் தேடி பார்க்கறாங்க. அது டேபை எடுத்துட்டு போயிருக்கிறது தெரிஞ்சு கடுப்பாவறாங்க. அப்போ கூட இருக்கவர் நிச்சயமா அதுக்கு பசிச்சதுன்னா திரும்பி வந்துடும், ஏன் கவலைப்படுறேன்னு ஆறுதல் சொல்றாரு. அதே சமயம் காட்டுக்குள்ள போகும்போது ஆசிக்கு பழங்களை பறிச்சு தருது சான்ஸ். பசியில் அதை வாங்கி சாப்பிடும்போது ஒருவேளை இது விஷமா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குது. உடனே அதை துப்பிட்டு சான்ஸை பிடிக்க ஓடுது ஆசி. அந்த பயவுள்ள மரத்து மேலே ஏறிக்கிட்டு விளையாட்டு காட்ட இது பாதி தூரம் ஏறி வந்துட்டு ஹைட்டை பார்த்து பயப்படுது. அதுக்கு உதவி பண்ணாம உன்னால முடியும், தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஏறிவான்னு ஊக்கப்படுத்துது சான்ஸ். சரின்னு கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி அந்த கிளை மேலே ஏறி நின்றுடுது ஆசி. அதை பார்த்த மற்ற குரங்குகளும் உற்சாகமா கை தட்டி பாராட்டுதுங்க. ஆனா ஆசி நிலை தடுமாறி கீழே விழும்போது பட்டுன்னு ஒரு கோப்ராவை பிடிச்சிருது. அதை பார்த்து பதறி போய் அங்கேயும் இங்கேயும் தாவி குதிச்சு மரத்து மேலே ஏறி நின்றுடுது. எப்படியோ ஒரு குரங்குக்கான அடிப்படை திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன்னு சந்தோஷப்படுது. அதை கூட்டிட்டு போய் ஒரு அருவி பக்கத்துல உட்கார வச்சு இந்த காட்டோட அழகை ரசிக்க சொல்லுது சான்ஸ். உடனே அது மரத்துல ஸ்டைலா படுத்திருக்கிறத போட்டோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுது. அப்போ அங்க இருக்க மரத்துல ஸ்டாம்ப் அடிச்சிருக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குது ஆசி. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் அழிய போகுதுன்றதுக்கான அறிகுறி தான், அதுக்குள்ள நாம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு ஆசிக்கும் தருது. அப்போ தூரத்துல ஒரு சத்தம் கேட்க என்ன ஏதுன்னு ஓடி போய் பாக்குது ஆசி. இந்த பக்கம் கிராணி ஆசியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மரத்துல ஸ்டாம்ப் அடிக்கிறவங்கள பார்த்து நீங்க என்ன பண்றீங்க இங்கன்னு கேக்குறாங்க. எல்லாம் அனுமதி வாங்கிட்டு தான் பண்றோம், உங்களால எங்களை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறானுங்க. அப்போ கிராணி கூட இருக்கவர் ஆசி போட்டோ அப்லோட் பண்ணிருக்கிறத காமிச்சு இது காட்டுக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உடனே போய் அதை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிராணி. அப்போ அவங்க கூட இருக்கவர் அங்க இருக்க குரங்குகளை அமைதியா இருக்க சொல்லிட்டு கிளம்புனா அதுங்களும் துணைக்கு வரேன்னு சொல்லி அடம் பிடிக்குதுங்க. வேற வழி இல்லாம அதுங்களையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் சேத்துல காஞ்சி போன காண்டா மிருகம் தான் கத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு சான்ஸ் கிட்ட அதை காப்பாற்ற சொல்லுது ஆசி. சரின்னு சான்ஸ் அதை காப்பாற்றும் போது ஆசி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ற வேலையை பார்க்குது. அப்போ சான்ஸ் ஒரு கிளைய உடைச்சி அது வாயில கவ்வ கொடுத்து கஷ்டப்பட்டு இழுக்குது. அதால முடியலன்னதும் துணைக்கு ஆசியை கூப்பிடுது. சரின்னு அதுவும் டேபை உள்ள வச்சுட்டு சான்ஸ் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த காண்டா மிருகத்தை வெளியே கொண்டு வந்துருது. அப்போ என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி, உங்க 2 பேருக்கும் நான் வாழ்க்கை ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கேன், அதனால இனிமே உங்க கூடவே நான் பயணம் பண்ண போறேன்னு சொல்லுது. சரி உன்னால எங்களுக்கு என்ன ஆதாயம்னு சான்ஸ் கேட்க, உங்களை எதிர்த்து வரவங்களை வீராவேசமா போய் முட்டி தள்ளுவன்னு ஒரு சாம்பிளை காட்ட விருட்டுன்னு ஓடி போகுது. தூரத்துல இருக்க மரத்துல முற்றன்ற பேர்ல பொந்துல மாட்டிக்குது. அதை பார்த்த சான்ஸ் எப்பா விட்டுதல்ல நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கிளம்புது.
ஆனா ஆசி அதை திரும்பவும் காப்பாத்தி நம்ம கூடவே சேர்த்துக்கலாம்னு சொல்லுது. அதெல்லாம் தேவையில்லைன்னு மறுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போகுது சான்ஸ். அப்போ தூரத்துல ஒரு சாக்லேட்டை பார்த்து அதை எடுக்கலாம்னு சொல்லுது ஆசி. அது பக்கத்திலே உட்காந்துருக்க வேட்டைக்காரனை கவனிச்சு உடனே ஆசியை தடுத்து நிறுத்துது சான்ஸ். அப்போ வேட்டைக்காரனுக்கு ஹாய் சொல்லுது ஆசி. உடனே அவரு குறி வச்சு சுட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆசிய மறைவா தூக்கி போட்டு சான்ஸ் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுது. அவரு குறி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கும் போதே காண்டாமிருகம் மரத்தை பேத்துக்கிட்டு ஓடி வருது. அவர் பக்கத்துல வந்து நின்ன சான்ஸ் இனிமே உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு நெக்கிலா பேசுது. ஆனா காண்டாமிருகம் வேகமா ஓடி வந்து சான்ஸை முட்டி பறக்க விடுது. ஐயோ தெரியாம முட்டிட்டம்பான்னு சொல்லிட்டு திரும்பி வேட்டைக்காரனை குறி வச்சு ஓடி வந்தா அவரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ அடிபட்டு எந்திரிச்சு வந்த சான்ஸ் இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது, உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லுது. என்னோட உதவினாலதான் நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்க, அதனால நானும் உங்க கூட வருவேன்னு சொல்லுது காண்டாமிருகம். சரின்னு அதை கூட்டிக்கிட்டு பயணத்தை தொடருதுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கிராணி கேங்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ வேட்டைக்காரன் வச்சிருந்த சாக்லேட்டுக்காக 2 குரங்கும் அடிச்சுக்குதுங்க. அந்த கேப்ல ஒரு பறவை அதை தூக்கிட்டு போயிடுது. கிராணி ஆசியை தேடும் போது வேட்டைக்காரன் சுட்ட தோட்டாக்களை பார்த்து அவளுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பதறி போறாங்க. இதுக்கப்புறம் அவ புதுசா எதனா வீடியோ போட்டாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அது வரைக்கும் கவலைப்படாம இருன்னு ஆறுதல் சொல்றாரு கூட வந்தவர். சரின்னு அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் கேம்புக்கே போயிடுறாங்க. இது இப்படி இருக்க ஆசி கேங்கு பேசிக்கிட்டே மலை உச்சிக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருக்க மரத்துல பாராசூட்ல பறந்து வந்து இறந்து போன மனுஷ எலும்பு கூட பார்த்து பதறி போதுங்க. அந்த பகுதியில இருக்க காடுகளை அழிச்சு ஃபேக்டரியை வச்சிருக்கிறத பார்த்து மிச்சம் இருக்க காடுகளையும் இவனுங்க கூடிய சீக்கிரம் அழிச்சிடுவானுங்கன்னு புலம்புது சான்ஸ். இதை ஆசி வீடியோ எடுத்துருது. இதுக்கு மேல நீ தனியா போய் என்ன பண்ண போற, பேசாம என் கூடவே வந்துடுன்னு கூப்பிடுது சான்ஸ். எங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு நான் அவங்க கூட ஒன்னு சேரணும், அது வரைக்கும் என் பயணம் தொடரும், உன்னால முடிஞ்சா எனக்கு உதவி பண்ணுன்னு கேக்குது ஆசி. எனக்குன்னு எந்தவித சொந்த பந்தமும் கிடையாது, அதனால உனக்கு தாராளமா உதவி பண்றேன்னு சொல்லுது சான்ஸ். சரி இங்க இருந்து நாம எப்படி கீழே இறங்க போறோம்னு காண்டாமிருகம் கேட்க மரத்துல மாட்டியிருந்த பாராசூட்டை அழகா அவுத்து அதுல 3த்தையும் கட்டி பாதுகாப்பா கீழே குதிப்போம்னு சொல்லுது ஆசி. ஆனா சான்ஸ் மரண பீதியில கத்துது. இருந்தாலும் காண்டாமிருகம் முன்னாடி ஓடி போய் அழகா எகிரி குதிக்குது. கீழே விழும்போது ஆசி ரக்கையை விரிச்சு பாராசூட்டை பறக்க வைக்குது. கொஞ்ச தூரம் நல்லா பறக்க ஆரம்பிச்சதும் 3 சந்தோஷப்படுதுங்க. ஆனா கிளைடரு லைட்டா கிழிஞ்சு இருக்கிறதுனால ஏடா கூடமா கீழே விழுதுங்க. அந்த பாராசூட்டு ஒரு வண்டியில மாட்டிக்கிட்டு இதுங்க 3த்தையும் தரத்தரன்னு இழுத்துட்டு போகுது. அப்போ ரைனோ வாயில மாட்டியிருந்த கிளிப்பை அவுத்து விட்டதும் 3 விடுபடுதுங்க. சரி எப்படியோ பொழைச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டாலும் இந்த இடத்த பார்க்கும்போது ஆசிக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதுதான் நாங்க வாழ்ந்த இடம்னு வருத்தத்தோட சொல்லுது. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சான்ஸ் கேட்க முன்னேறி போவோம்னு சொல்லுது ஆசி. அங்கிருந்து பாமாயில தரக்கூடிய மரங்கள் இருக்க தோட்டத்துக்கு வருதுங்க. இந்த இடம் மயான அமைதியா இருக்கிறத பார்த்து எந்த ஜீவராசிகளும் இங்க வாழ முடியாது போலன்னு ஃபீல் பண்ணுது ஆசி. அங்கிருந்து இந்த தோட்டத்துக்கு நடுவுல இருக்க ஃபேக்டரிக்குள்ள போக முயற்சி பண்ணுதுங்க. பாமாயில தரக்கூடிய பழங்களை பறிச்சுக்கிட்டு ட்ரக்கு உள்ள போகும்போது அந்த கேப்ல இதுங்க 3 உள்ள பூந்துருதுங்க. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்குது ஆசி. அப்போ இந்த பாமாயில தரக்கூடிய பழங்களை ஒரு இடத்துல கொட்டுறதை பார்க்கும்போது காவலாளிகள் இதுங்க 3த்துக்கும் மயக்க ஊசி போட்டு மட்டையாக்கிடுறாங்க. இது இப்படி இருக்க கிராணி ஆசியை நினைச்சு கவலைப்படுறாங்க. அப்போ கூட இருக்கவர் ஆசி புத்திசாலி, அவ எப்படி இருந்தாலும் பொழைச்சிப்பான்னு ஆறுதல் சொல்றாரு. ஆனா கிராணியால அதை ஏத்துக்க முடியல. அந்த பக்கம் மயக்கம் தெளிஞ்சு ஏந்திரிச்சு பார்த்தா ஆசி முன்னாடி அவங்க அப்பா அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்லி 2 பேரையும் கட்டி தழுவுறா ஆசி. நீ உயிர் பொழைச்சதை நினைச்சு நாங்க அளவில்லா சந்தோஷப்படுறோம், இவ்வளோ நாள் எங்கம்மா இருந்தேன்னு கேக்குறாங்க 2 பேரும். என்ன மனுஷங்க தான் தத்தெடுத்து வளர்த்தாங்க, என் கையில மாட்டிருக்க டிவைஸை வச்சு இப்ப என்னால மனுஷங்க கூட பேச முடியும், அது மட்டும் இல்லாம நான் சோசியல் மீடியால பெரிய ஸ்டார் தெரிஞ்சுக்கோங்கன்னு பெருமை பீத்திக்குது. அதை கேட்டு சூப்பர்மா, சரி வா நம்ம நண்பர்கள் கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறோம்னு கூட்டிட்டு போறாங்க 2 பேரும். அப்போ இந்த இடத்துல ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு பூச்சிங்களோட சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன் வேற அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு இருக்கு. அதை சுத்தி பார்த்துக்கிட்டே வருது ஆசி. அதை அருவிக்கிட்ட அழைச்சிட்டு வராங்க அப்பா அம்மா. அங்க சான்ஸும் ரைனோவும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்குங்க. ஆசியை பார்த்ததும் தபதபன்னு ஓடி வந்து கட்டி தழுவுதுங்க. அப்போ ஆசியோட அப்பா அம்மா இந்த இடத்தோட தலைவரான முதல கிட்ட ஆசியை அறிமுகப்படுத்துறாங்க. உள்ள இருந்து மாபெரும் உருவத்தோட வந்த ஒத்த கண்ணு முதலைய பார்த்து ஆசி பதறுது. இங்க நீ யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்ல, நாங்க எல்லாரும் உன்னோட நண்பர்கள் தான், நமக்கு தேவையான சாப்பாடை மிஸ்டர் பாம் எப்பவுமே அனுப்பி வைப்பாரு, அதனால வேட்டையாடி திங்கிற எண்ணமே எங்களுக்கு வராதுன்னு சொல்லுது பெரிய முதல. ஆசிக்கு அதோட புள்ளையையும் அறிமுகப்படுத்தி வைக்குது. அந்த கோமாளி ஆசிய செல்லப்பிராணியா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு சீன் போடுது. அப்போ மிஸ்டர் பாம் தான் நம்மள நல்லா பாத்துக்கிறாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்லுது பெரிய முதல. அது வெறும் கார்ட்டூன் கேரக்டர் தானேன்னு ஆசி கேட்க பெரிய முதல செம்ம கடுப்பாயிடுது. ஏமா தயவு செஞ்சு வாயை மூடு, மிஸ்டர் பாம் பத்தி எதுவும் பேசாதுன்னு எச்சரிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். அன்னில இருந்து ஒவ்வொரு நாளும் பெரிய முதலையோட புள்ள வார்த்தைக்கு கட்டுப்படுறது,
சாப்பாடு வந்தா சாப்பிடுறது, அருவியில குதிக்கிறது, அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு நைட்டு தூங்குறது, இப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தினந்தோறும் இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால செம்ம கடுப்பான ஆசி அதோட டேப்ல எடுத்த போட்டோவை அப்பா கிட்ட காட்டி, இதுதான் நம்ம வாழ்ந்த இடம், அதை அழிச்சிட்டு இப்படி ஒரு செயற்கையான இடத்த உருவாக்கி நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதையும் நம்பி நீங்க ஏமாந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுது. அவங்க என்னத்தை அழிச்சாலும் நம்மள வாழ வைக்கிறாங்கல்ல, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு, இதை விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்படாதன்னு சொல்றாரு அப்பா. இதை கேட்டு செம்ம கடுப்பான ஆசி, நீங்க பழைய அப்பா கிடையாது, எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புது. அதை தடுக்க வந்த அப்பாவை அம்மா அடக்கி வைக்கிறாங்க. விடுங்க, கொஞ்ச தூரம் அவ தனியா போயிட்டு வரட்டும்னு சொல்றாங்க. அதன்படி ஆசி தனியா புலம்பிக்கிட்டே வரும்போது சான்ஸ் அதை சந்திக்குது. என்ன, உனக்கும் இந்த இடத்த விட்டு போகணும்னு தோணுதானு கேக்குது. இவ்வளோ நாள் இந்த இடத்துல எப்படி இவங்களால வாழ முடியுதுன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, முதல்ல இங்க இருந்து நாம கிளம்பி ஆகணும்னு சொல்லுது ஆசி. அப்போ ரைனோவும் ஓடி வந்து நானும் உங்க கூட வரேன்னு சொல்லுது. உடனே சான்ஸ் இங்க இருக்க ட்ரோன்ஸ்லாம் மேல பறந்து போறதை காமிச்சு நாம அந்த வழியா தான் போகணும்னு சொல்லும் போதே ஆசி மேலே ஏறிடுது. பின்னாடியே சான்ஸும் ஏறி போகுது. அப்போ ரைனோ நான் வேற வழியை தேடி வரேன்னு சொல்லிட்டு போகுது. சரி, பிரச்சனையில சிக்காம வந்து சேருன்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டும் மேலே ஏறி போதுங்க. அப்போ அங்க பறந்துகிட்டு இருக்க ட்ரோன் கேமரால சிக்காம அழகா உள்ள பூந்துருதுங்க. அங்க இருக்க லேசர் லைட்ல கால் வச்சதும் மிஸ்டர் பாம் ட்ரீயோட பொம்மை படம் பிளே ஆகுது. அதுல நாங்க காட்டுல இருக்க ஒரு மரத்தை வெட்டுறதுக்கும் 2 பாம் ட்ரீயை நடுறோம், அதனால புது இயற்கை சூழலையே உருவாக்குறோம், அங்க இருக்க மிருகங்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உருவாக்கி வச்சிருக்கோம், இந்த பாம் மரத்துல இருந்து வர பழத்தினால ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே அவங்க அழிக்க போற காடுகளை பத்தின விவரங்களும் இருக்குது. அதுல கிராணியோட இடமும் அடங்கி இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாவது ஆசி. இதனாலதான் கிராணி தடுத்தாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப வருத்தப்படுது. இதுக்கு மேலேயும் நாம சும்மா இருக்க முடியாது, இந்த கார்ப்பரேட் கும்பலை எப்படியாச்சும் தடுத்தாகணும்னு சொல்லுது ஆசி. அதெல்லாம் முடியாத காரியம்னு சான்ஸ் எடுத்து சொன்னாலும் நான் அதை முடிச்சு காட்டுறேன்னு தன்னம்பிக்கையோட பேசிட்டு வெளியே போகுது ஆசி. அங்க அதோட அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க. அப்போ பெரிய முதல்ல அதோட அல்லக்கைங்களோட சேர்ந்து இதுங்களை சுத்து போடுதுங்க. அதுகிட்ட இந்த இடம் செயற்கையானது, நாம இந்த இடத்த விட்டு வெளியே போனாதான் நம்ம காடுகளை காப்பாற்ற முடியும்னு சொல்லுது ஆசி. இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாம் புரிஞ்சுதான் உங்களை கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன், அதை மீறி நீங்க செயல்படுறதுனால தான் உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லி பாதாளத்தில் இருக்க இரும்பு குண்டுல 3த்தையும் அடைச்சிட்டு தண்ணியை திறந்து விட்டு போது பெரிய முதல்ல. அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், இவங்களை எதிர்த்து நான் செயல்பட்டிருக்கவே கூடாதுன்னு புலம்புது ஆசி. நாங்களும் உன்னை இழந்துடுவோம்னு நினைச்சுதான் இங்கேயே தங்கலாம்னு முடிவு பண்ணோம், அதனால நீ வருத்தப்படாதம்மா, தப்பு எங்க பேர்லயும் தான் இருக்குன்னு புலம்புறாங்க 2 பேரும். அந்த சமயம் ரைனோ மேல நடந்து போறத பார்த்து உடனே எங்களுக்கு உதவி பண்ணுன்னு கத்துது ஆசி. அப்போ பக்கத்துல இருக்க லிஃப்டை பயன்படுத்தி கீழே இறங்கி வருது ரைனோ. அது ஸ்லோவா போறதுனால கீழே எகிரி குதிச்சு உள்நீச்சல் போட்டு கதவை பேத்துருது. அந்த கேப்ல 3 பேரும் தப்பிச்சிடுறாங்க. ரைனோவும் கூலா லிஃப்ட்ல ஏறி மேல வருது. சரி, எப்படியோ தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அப்பா அம்மா கேட்க, நம்ம காடுகளை காப்பாற்றணும்னா இங்க இருக்க மிருகங்களோட உதவியும் தேவை, அதுங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லுது ஆசி. அப்போ பெரிய முதல்ல ஒட்டுமொத்த மிருகங்களையும் கூட்டி இங்க இருந்த குரங்கு குடும்பம் பரிதாபமா இறந்துருச்சு, மிஸ்டர் பாமை தரக்குறவா பேசி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணி செத்து போச்சுங்கன்னு சொல்லுது. அப்போ ரைனோவும் அம்மா குரங்கும் அங்க இருக்க சர்க்கியூட் போர்டை நாசம் பண்ணுதுங்க. அதனால ஆசி டேப்ல எடுத்து வச்ச போட்டோ எல்லாத்தையும் 3D ஹோலோகிராம் மூலமா மற்ற மிருகங்களுக்கு காட்டுது. இவனுங்க பாம் மரத்தை வளர்க்குறன்ற பேர்ல நம்ம காடுகளை அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அதை நாம தான் தட்டி கேட்கணும்னு சொல்லுது. அப்போ பெரிய முதல்ல அதை தாக்க வருது. உடனே அப்பா குரங்கு பாறாங்கல்ல தள்ளி விட்டு பெரிய முதல்ல கூட சண்டை போடுது. அந்த சமயம் ஆசி கிட்ட இருக்க டேபை பெரிய முதலைக்கு அல்ல கையா இருக்க பறவை புடுங்க முயற்சி பண்ணுது. அது கூட சண்டை போட்டுக்கிட்டே இந்த இடத்த விட்டு வெளியேறி பாம் பழங்களை எடுத்துட்டு போற ட்ரக்கில் விழுந்துருது ஆசி. இந்த கேப்ல அப்பா குரங்கு அடிச்சு மட்டை பண்ணிடுது பெரிய முதல்ல. அதே சமயம் கிராணி இருக்க இடத்துக்கு பக்கத்துல மரத்தை வெட்ட தொடங்குறாங்க கார்ப்பரேட் ஆளுங்க. இந்த பக்கம் டேப்ல சிக்னல் கிடைச்சதும் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுது ஆசி. ஆனா பாம் பழங்களை எடுத்துட்டு போய் ஃபேக்டரியில கொட்டும் போது அதுல விழுந்துருது. அங்க டேபை எடுக்க வரும்போது பெரிய முதல்ல உள்ள பூந்துருது. அதை சமாளிச்சு கஷ்டப்பட்டு வீடியோவை ஆன் பண்ணி இங்க இருக்க நிலைமையை எடுத்து சொல்லுது ஆசி. இதை பார்த்த கிராணி உடனே ஆசியை காப்பாத்த அங்கிருந்து கிளம்பி வராங்க. அப்போ ஆசியோட கூட்டாளி குரங்குங்க மரத்தை வெட்டுறவங்களை தடுக்க களத்துல இறங்கி போராட கிளம்புதுங்க. இந்த பக்கம் பெரிய முதல்ல கூட போராடி கஷ்டப்பட்டு அந்த டேப்லெட் எடுக்க முயற்சி பண்ணுது ஆசி. ஆனா பெரிய முதல்ல விடாப்பிடியா செயல்பட்டு அந்த டேப்லெட்டை கடிச்சு நொறுக்கிடுது. அந்த சமயம் ரைனோ உள்ள புந்து பெரிய முதலையை முட்டி தள்ளுது. அப்போ கீழே விழுந்த ஆசியை சான்ஸ் காப்பாத்திருது. நல்ல வேலை நீ திரும்பி வந்த, இங்க நடக்கிற விஷயங்களை என்னால வெளி உலகத்துக்கு காட்ட முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுது ஆசி. அதுக்கு வேற எதனா வழி இருக்கான்னு பார்ப்போம், முதல்ல இங்க இருந்து வெளியே போவோம்னு சொல்லுது சான்ஸ். சரி, எங்க அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குது ஆசி. பெருசா ஒன்றும் இல்லை, முதல்ல கூட சண்டை போட்டு கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு சொல்லுது. அதை கேட்டு பதறி போய் வெளியே வந்து பார்த்தா ஆசியோட அப்பா அம்மா மட்டும் இல்லாம மொத்த மிருகமும் வெளியே வந்து நிக்குதுங்க.
அதே சமயம் காட்டை அழிக்க வந்த கார்ப்பரேட் வண்டிகளோட டிரைவர்களை அடிச்சு துவம்சம் பண்ணுதுங்க ரெண்டு குரங்குங்களும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எதிர்த்து சண்டை போட முடியாம கிளையில மாட்டி கத்திக்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் மொத்த கும்பலையும் கார்ப்பரேட் காவலாளிங்க சுத்து போட்டு சுட ரெடியா நிக்கிறாங்க. அந்த சமயம் கிராணியும் கூட இருக்கிறவரும் வண்டியில வந்து இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. ஆசி கிராணிய பார்த்த உடனே கட்டி தழுவுது. அதுகிட்ட பழைய டேபை கொடுத்து இங்க நடக்கிற விஷயங்களை இது மூலமா உலகத்துக்கு காமி, அப்பதான் இவங்களோட வண்டவாளத்தை உலக மக்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. அதன்படி லைவ் ஸ்ட்ரீம்ல இங்க நடக்கிற கொடுமைகளை அச்சு பிசராம காட்டுது ஆசி. அது பயங்கர வைரலா போறதுனால எல்லாத்தையும் விட்டு வர சொல்றாங்க கார்ப்பரேட் முதலாளிங்க. வேற வழி இல்லாம காவலாளிகளும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் காட்டு அழிக்க வந்த கார்ப்பரேட் வண்டிகளும் எதுவும் பண்ணாம போயிடுறாங்க. இந்த வெற்றியை கிராணி கூட சேர்ந்து ஆசி கேங்கு மொத்தமும் கொண்டாடுது. கடைசியா காடுகளை அழிக்கிறதுனால ஏற்படுற விளைவுகளை பத்தி ஆசி விளக்கி சொல்லுது. அதை நியூஸ்லயும் சொல்றாங்க. இதனால மக்கள் போராட்டம் வெடிச்சு கார்ப்பரேட் கம்பெனிகள் காடுகளை அழிக்க மாட்டோம்னு வாக்குறுதி அளிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் ஆசி, சான்ஸ், மற்ற மிருகங்க எல்லாமே காடுகள்ல ஜாலியா இருக்குங்க. அதுலயும் பெரிய முதல்ல சீன் போடும்போது அப்பா குரங்கு அதை மிரட்டி வைக்குது. கடைசியா வெப்பசலனத்தினால ஏற்படுற உண்மையான அழிவு கோலை காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை 5 அறிவு குரங்கு மூலமா 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கானுங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் காடுகளை அழிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தை எதிர்கால சந்ததியர்களுக்கும் நாம கற்றுக் கொடுப்போம். இந்த கருத்தூசியோட என் விளக்கத்தை நான் முடிக்கிறேன். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.